என்னடா? சாஸ்திரியும் அவர் மக காயத்ரியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, உட்கார சொல். என்ன சங்கரன், நல்லா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதத்தினால க்ஷேமமா இருக்கேன். உட்காருங்க. என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? காயத்ரி என்னம்மா நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. அவ பெரியவாளுக்கு முன்னால உட்கார மாட்டா. நிக்கட்டும், பரவாயில்ல. காயத்ரி ரொம்ப நல்லா படிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஹெட் மிஸ்டர் சொன்னாங்க. வெரி குட். ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறிய. இது நிக்கிறானே மச்சான் அந்தோணி, படிப்பு பண்பு எதுவுமே கிடையாது. என்ன பண்றது? நான் செத்தா நல்லடக்கம் பண்ண ஒரு சொந்தக்காரன் வேணுமே, அதுக்காகவே வச்சிருக்கேன். நம்ம வீட்டு டீனா பிரியமா சாப்பிடுவீங்களே அந்தோணி, அத்தான் 3 கப் டீ கொண்டா. தேவசகாயம் சார், இவளுக்கு மேல மேல படிக்கணும், பெரிய ஆபீசர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. படிக்க வைக்க வேண்டியதானே. இந்த காலத்து பெண்கள் எல்லாம் கணவனை நம்புறதை விட கல்வியை நம்புறது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா கணவனை அடையணும்னாலும் கல்வி அடையணும்னாலும் காசை கொடுத்து தான் அடையணும்னு ஆயிப்போச்சு. கணவன் எப்படி இருப்பானோ கல்வி மட்டும் கடைசி வரை கைவிடாது. டீ சாப்பிடுங்க. தேவசகாயம் சார், காசை கொடுத்தாலும் என் மகளால கல்வி அடைய முடியாதோன்னு ஒரு பயம் எனக்கு வந்துடுது. அதனாலதான் உங்களை கன்சல்ட் பண்ணோம்னு இவளையே அழைச்சுன்னு நான் இங்க வந்தேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இவன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஆச்சே. எவ்வளவு மார்க் இருந்தாலும் அட்மிஷன் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கே. வாஸ்தவம் தான். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குன்னு ஒதுக்குற இடம் ரொம்ப கம்மி. அதுவும் அரசியல் செல்வாக்குள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சங்கரன், இந்தியாவில் எல்லா ஜாதிக்காரங்களும் எத்தனை பேர் வேணாலும் எந்த சிட்டிலையும் நுழையலாம், வாழலாம். ஆனா எத்தனை பேர் தான் உள்ள வரலாம்னு சொல்ற ஒரே சிட்டி யூனிவர்சிட்டி. தேவசகாயம் சார், என் பொண்டாட்டி சாகரிச்ச காயத்ரியே ஒரு ஆம்பளை பையன் மாதிரி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புங்கோ, இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி அதுக்கு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் கண்ண மூடினா. இப்ப நான் அதை நிறைவேற்றி ஆகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே செய்யறேன். ஏன்னா உங்க குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்க அப்பா பதஞ்சலி சாஸ்திரிகள் தான் ஒண்ணுக்கும் உதவாம இருந்த எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அவரே ஹெட் மாஸ்டர் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து ஆளாக்குனார். இல்லைன்னா மாதா கோவில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்த மரியதாசோட மகன் இந்த தேவசகாயம் இன்னைக்கு ஒரு தாசில்தாரா உயர்ந்திருக்க முடியுமா? சங்கரன், தைரியமா சொல்லுங்க, காயத்ரி படிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை செய்து உங்க குடும்பத்துக்கு பட்ட கடனை தீர்த்துறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் மனைவியோட கடைசி ஆசைய நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ. உங்க மனைவியோட ஆசை நிறைவேறணும்னா நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையாம இருக்கணும். சொல்லுங்க சார். இவ பேரு காயத்ரி இல்ல, கருப்பாய். இவ உங்க மக இல்ல, ஒரு அனாதை. சார், இவ பிராமண பொண்ணு இல்ல, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த பொண்ணு. தாசில்தார் சார் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஊட்டிக்கு பக்கத்துல அரவங்காட்டுல இருக்கிற வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்ங்கிற ஸ்தாபனத்துல சேர்த்துடலாம். அப்படின்னா உங்க பொண்ணை விட்டு நீங்க பிரிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உங்க மனைவியோட ஆசை நிறைவேறும். சார், இத பாருங்க, பூமியில இருந்து துருவ நட்சத்திரத்தை பாக்குற மாதிரி உங்க பொண்ணு முன்னேற்றத்தை தூரம் நின்னு பார்த்து சந்தோஷப்படுங்க சங்கரன். அந்தோணி, அந்த லெட்டர் பேட். கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென்.
தெய்வ சகாயம் சார், உங்க தாசில்தார் உத்தியோகத்துல ஒரு தப்பும் தவறும் பண்ணாம உத்தம கிறிஸ்தவரா வாழ்ந்த நீங்க எங்களுக்காக இப்படி ஒரு பாவமான காரியத்தை. எல்லாத்தையும் கடவுள் மன்னிப்பார். உங்க மதத்துல பாவ மன்னிப்புக்கு இடம் இருக்கு, எங்க மதத்துல தண்டனை அனுபவிக்கிறது தவிர வேற வழி இல்லை. எப்ப தண்டிக்கப்படுவேனோ? தண்டிக்கிறதையும் கண்டிக்கிறதையும் கடவுள்கிட்ட விட்டுருவோம். சங்கரன், கவலையை விடுங்க. காயத்ரி நல்லா வரணும். தேவ சகாயம் சார், ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த விஷயத்துல உங்களுக்குரிய தண்டனையும் சேர்த்து நானே பகவான் கிட்ட கேட்டு வாங்கி அனுபவிச்சு விடுறேன். அப்பவே தேவ சகாயத்தின் சொன்னது சரியா போச்சு. பாவத்துக்கு தண்டனை கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. விட்டு தள்ளு, அந்தோணி பண்றத பண்ணிக்கிட்டுமே. அதுக்கு முன்னாடி நாமளா அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு காமிச்சுக்க வேண்டாமே. வழக்கம் போல ஆபீஸ்க்கு போவோம். அங்க நீ மேடம், நான் சாஸ்திரி. அந்த பாஷையிலே பேசிக்கும். பொண்ணு ரொம்ப பொறையோடிப்பானா, அப்போ யோசிப்போம், புருக தடவலாமா புண்ணாக்க தடவலாமான்னு. உடனடியா சார்ஜ் அப்துல்லா கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போக சொல்லி. யாரு இந்த மாதிரி? அந்தோணி நம்ம 2 பேரை பத்தியும் சர்க்காருக்கு விரிவா எழுதி போட்டுட்டு தான் செத்து போயிருக்கான். சோ அவ்வளவுதான். முதலாளி நான் தொழிலாளி, முதலாளி நான் தொழிலாளி, முதலாளி முதலாளி. ஒரு குட்னி. வழக்கம் போல ஜெயிலுக்கு போக போறியா? நான் இல்ல, ஜெயிலுக்கு போறது நம்ம விரோதி கருப்பாயி. கருப்பாயா? ஆமா, அரசாங்கத்தையே ஏமாத்தி பெரிய புராடு பண்ணிருக்கா. என்னமோ நம்ம கிட்ட பெரிய உத்தமி மாதிரி சட்டம் தர்மம் நியாயம் இதெல்லாம் பேசினால. அதெல்லாம் உதாருங்க. கருப்பாயி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொண்ணே இல்லையா? பின்ன ஐயர் ஜாதி பொண்ணா? படிக்கிறதுக்காகவே போய் சர்டிபிகேட் தயாரிச்சிருக்காங்க. அவளும் அவங்க அப்பனும். அவ அப்ப யாரு? சங்கர சாஸ்திரி. சங்கர சாஸ்திரியா? துண்டையடு, கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வந்துருவான். விலகு. பேசுவியா? பேசுவியா? நான் என்ன சொல்றேன்னா, நமக்காக ஒரு நல்ல வக்கீலா ஏற்பாடு பண்ணி வாதாடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோன்றது. வேண்டாம்ப்பா.